ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 22 நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பிபிசிஎல், சிப்லா, என்டிபிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. கொட்டாக் மஹேந்திரா, ஹிண்டால்கோ, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோ, கோல்டு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 28 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 92 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ரெண்டுமே சேம் அளவுக்கு 0.14% அப் ஆச்சுது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா பிபிசிஎல் வந்து 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி போர்டு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கொச்சியில் இருக்கிற பயோவேஸ்ட்டு ப்ராப்ளத்தை வந்து டேக்கிள் பண்ணதுக்காக அவங்க ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை வந்து கொச்சியில் செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நியூஸஸ்னால் 52 வீக் ஹைலேருந்து அது ஒரு 3 நாளாக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த நியூஸஸ்னால் மறுபடியும் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் சிப்லா பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. சிப்லா பார்த்திங்கன்னா அவங்களோட உகாண்டா சப்சிடரியிலேருந்து 51.18% ஸ்டேக்கை வந்து ஒரு $25 மில்லியன் வந்து செல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிப்லாவோட பீதாம்பூர் யூனிட் வந்து யூஎஸோட எஃப்டிஏ வார்னிங்கை வந்து வாங்கியிருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து கொஞ்சம் நல்ல நியூஸஸாக இல்லாத பொழுதும் அனலிஸ்ட் வந்து ஸ்டில் வந்து சிப்லா மேலே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் சிப்லா நல்லா ஸ்டில் ரேலி ஆகிட்டுருக்குது. இப்போதைக்கு 52 வீக் ஹையில் இருக்குது. என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ எஸ்டர்டே வந்து ப்ராஃபிட் புக்குனால் 52 வீக் ஹைலேருந்து கொஞ்சமாக விழுந்துச்சு. இப்போ மறுபடியும் ரெக்கவர் ஆகி போயிட்டுருக்குது. அப்புறம் கொட்டாக் மஹேந்திராவை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 35 லேக் பெனால்ட்டி வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க் மேலே விதிச்சிருக்காங்க. ஸோ இதனால் கொட்டாக் மஹேந்திரா கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் ஹிண்டால்கோவை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறமாவே நல்லாவே ரேலி ஆச்சுது ஒரு 2-3 நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக சைடுவேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஒரு நாள் ரேலி ஆகுது, மறுநாள் விழுது, இதே மாதிரி தான் போய்ட்டுருக்குது. ஸோ எஸ்டர்டே ரேலி ஆச்சுது, இன்றைக்கி மறுபடியும் விழுந்துருக்குது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா 31 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு ரீசனை பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஷேரை ப்ளட்ஜ் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரொமோட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து டெனை பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி எந்த பிளானும் இல்லை, ஸ்டாக்கை ப்ளட்ஜ் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி எந்த பிளான்லேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைனால இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 306 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 4வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. டிஐஎஸ் வந்து 721 crore பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 3வது நாளாக கண்டினியூஸாக பை பண்ணிகிட்ருக்குறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 184 பாயிண்ட்ஸும், S&P 500 18 பாயிண்ட்ஸும், நாஸ்டாக் 65 பாயிண்ட்ஸும் ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ட்ரெஷரி ஈல்டு வந்து 2 மாதத்தில் இல்லாத அளவுக்கு கம்மியாக ஆயிருக்குது. ஸோ அந்த ட்ரெஷரி ஈல்டு வந்து விழுந்திருக்கிறதுனால நல்லாவே ரேலி ஆகிருக்குது மார்க்கெட்டு. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நேற்றை விட ஒரு 1944 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. இது 5.43% ரேலி இது. ஸோ பிட்காயின் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து காட்டிகிட்ருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து யூஎஸ் ஸ்பாட் பிட்காயின் ETF வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கான எல்லாமே வந்து முன்னாடி வந்து SEC வந்து இதை கொஞ்சமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ETF தொடங்குறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஒன்றா கூடி வர மாதிரி இருக்கிறதுனால பிட்காயின்ஸ் வந்து நல்லா மூவ்ஸை காட்டிகிட்ருக்குது.
ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் பிட்காயின் வந்து 30,000க்கு கீழே போகவே செய்யாது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பிட்காயின் மேலே ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.